தேவனுடைய அளவற்ற அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு அளவற்ற விதத்தில் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அது உங்களுடையது என்பதை விசுவாசியுங்கள். உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், என்ன வச்சுட்டு போயிருக்கிறார், அவர் உங்களுக்கு என்ன விட்டு சென்றிருக்கிறார், உங்களுடையது என்ன, நீங்கள் யார், நீங்கள் என்னத்தை உடையவர்களா இருக்கிறீர்கள் என்பதை காட்டக்கூடிய வார்த்தைகள். அதனாலதான் இதை நான் போதிப்பதிலே எனக்கு அதிக ஈடுபாடு இருக்கிறது. ஏன்னு சொன்னா, இது வெறும் பிரசங்கம் இல்லை, இது நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது, நாம் என்னவா இருக்க முடியும், நான் என்னவா இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன இருக்கிறது, நான் எப்படியெல்லாம் இருக்க முடியும் அதனால அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவைகள். முன்பாய் பணிந்து பணங்கியே தொழுவோ, துதியின் கீதமிசைக்க மதுரையில் போதகர் சாம்பி செல்லத்துறை வெற்றி வாழ்வு கருத்தரங்கில் பேசுகிறார். நாள் அக்டோபர் 23, 24 செவ்வாய் மற்றும் புதன். நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே, பார்த்தீங்களா,
பழசு. அதான் முதலாம் உடன்படிக்கை சொன்னோம் இல்லையா, பழசு. முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். பாருங்க, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை நமக்கு ஏதோ வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரம். சுதந்திரம்னா ஆங்கிலத்தில் இன்ஹெரிட்டன்ஸ் வருது. இன்ஹெரிட்டன்ஸ் தான் உங்க அப்பா வச்சுட்டு போறாரு இல்லையா, வீடு, நிலம், காரு, லொட்டு லொஸ்குன்னு எத்தனை வச்சுட்டு போறாங்க. அதுதான் சொல்றாங்க இல்லையா, இன்ஹெரிட்டன்ஸ் இந்த உலகத்தில். நான் சொல்லுகிறேன், நித்திய சுதந்திரம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையான காரியங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய சுதந்திரம்னா இந்த காலத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. வெறும் இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நித்தியமாய் நமக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நித்திய சுதந்திரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க? ஒரு சுதந்திரம், ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்குன்னு இருக்கா? நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியது ஒன்று இருக்கிறதா? உங்களுக்குன்னு ஒருத்தர் வச்சுட்டு போயிருக்காரா? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் உங்களுக்கு சுதந்திரமாய் வைத்து விட்டு போயிருக்கிறாராம். அதை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னு சொன்னா அதான் வில், இல்லை அதை கான்ட்ராக்ட்னு சொல்லலாம், அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அவர் இருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ, அதான் வில், மரண சாசனம். அப்போ இப்போ புதிய உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் என்ன? சாசனம். அது ஒரு டெஸ்டமெண்ட். எங்கே மரண சாசனம் உண்டோ அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். வில்லை எழுதி வச்சிருக்காங்கன்றதுனால வில்ல எடுத்து இருக்கிறதெல்லாம் என்கிட்ட கொடுன்னு சொல்ல முடியாது. ஆள் செத்தாதான் அது எஃபெக்ட் வர முடியும் இல்லையா? நிறைய பேருக்கு அது விளங்குறது இல்லை. அப்படிதான் ஒரு பையன் கல்யாணம் கட்டின ஒரு பொண்ணுகிட்ட சொல்லிகிட்டே இருந்தானா, உங்கள் அப்பாட்ட சொல்லு, ஒரு பைக்கை வாங்கி கொடுக்க சொல்லு, அதை வாங்கி கொடுக்க சொல்லு, இதை வாங்கி கொடுக்க சொல்லுன்னு போட்டு உருட்டி பரட்டிட்டு இருந்தான். நான் பாருங்க, அந்த பொண்ணு கடைசியில் தாங்க முடியாமல் சொல்லிடுச்சான், நல்லா ஜெபம் பண்ணுங்க சீக்கிரம் அவர் சாகணும்னு. செத்தா பைக்கு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்தலாம். எல்லாத்தையும் யார் யார் பேர்லையும் எழுதி வச்சிருக்கிறாரு, நிறைய காசு வேற வச்சிருக்கிறாரு. செத்தா தானே கிடைக்கும் எழுதி வச்சதெல்லாம். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கையில் தான் வச்சுட்டு இருக்க போறாரு, போய் கேட்க முடியாதுன்னு. அது மாதிரி ஆள் செத்தாதான் அந்த இது உயில் என்ன ஆகுறது, எஃபெக்டிவா வருது. அதுக்கப்புறம் தான் போய் நம்முடையது என்னன்னு சொல்லி கேட்டு வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருந்தா பேசாம இருக்க வேண்டியதுதான். மரண சாசனம் எங்கே உண்டோ அங்கே சாசனத்தை எழுதின ஆளுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதி படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை. இப்ப எழுதப்பட்ட வார்த்தைக்கு வர்றோம். இப்போ இது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைன்னு இருக்குது. இந்த புதிய உடன்படிக்கை விசேஷமானதுன்னு சொன்னேன், வேதவசனம் சொல்லுது, காண்பித்தேன். இந்த புதிய உடன்படிக்கை அதுல வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அதுதான் 15 வசனத்தில் வாசிக்கிறோம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை. அப்படின்னா இந்த புதிய உடன்படிக்கையில, இந்த சாசனத்துல, இந்த டெஸ்டமெண்ட்ல, இந்த வில்லுல சில வாக்கு தத்தங்கள், அதாவது இதெல்லாம் உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சில வாக்கு தத்தங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் தான் இப்போ வசனம்னு சொல்றோம். இதைத்தான் வச்சிட்டு இருக்கிறோம், இதைத்தான் நம்ம கையில பிடிச்சிட்டு இருக்க வேதவாசனம், புதிய உடன்படிக்கைன்னு சொல்றோம். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நாம் அடைந்து கொள்வதற்காக இங்கே இருக்கிறது. இதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, இந்த வாக்கு தத்தங்களை எவர் கொடுத்தாரோ அவர் மரணம் அடைய வேண்டும். மரணம் அடைஞ்சால்தான் அந்த மரண சாசனம் உறுதிப்படும். எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அந்த சாசனத்துக்கு பலன் இல்லை இல்லையா? அப்ப கவனிப்போம். 8ஆம் அதிகாரம், எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6-7. இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு, இந்த விசேஷித்த உடன்படிக்கை, இந்த பெட்டர் கவனன்ட் பேஸ்ட் ஆன் பெட்டர் ப்ராமிசஸ் ஆங்கிலத்தில் வருது.
பெட்டர் கவனன்ட் பேஸ்ட் ஆன் பெட்டர் ப்ராமிசஸ். அதாவது விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு. இந்த பெட்டர்ன்ற வார்த்தை வராது, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க. விசேஷித்த வாக்கு தத்தங்கள், ரொம்ப முன்னிருந்ததை விட விசேஷித்த வாக்கு தத்தங்கள், முன்னிருந்ததை விட பெட்டர் ப்ராமிசஸ், அதை பேஸ் பண்ணி தான் இந்த பெட்டர் கவனன்ட்டே உருவாகி இருக்கிறதாம். அப்ப இந்த புதிய உடன்படிக்கைங்கிறது விசேஷித்த வாக்கு தத்தங்களின் அடிப்படையிலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்று. அந்த உடன்படிக்கைக்கு இவர் எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லையே. அப்ப நல்லா கவனிக்க வேண்டும். விசேஷித்த உடன்படிக்கை, ஏன் விசேஷித்த உடன்படிக்கை? இதில் உள்ள வாக்கு தத்தங்கள்லாம் அதை விட பெட்டரான வாக்கு தத்தங்கள் இருக்குதான். விசேஷித்த வாக்கு தத்தங்கள்லாம் அதான் பெட்டர் ப்ராமிசஸ். விசேஷித்த உடன்படிக்கைனா பெட்டர் கவனன்ட். பெட்டர் கவனன்ட் பேஸ்ட் ஆன் பெட்டர் ப்ராமிசஸ். அப்ப கொஞ்சம் கவனிக்க வேண்டும். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் தான் இன்றைக்கு உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். அந்த வாக்கு தத்தங்கள் அடிப்படையில் தான், வாக்கு தத்தங்களில் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்குது. வாக்கு தத்தத்தை எடுத்துட்டா உடன்படிக்கையில் ஒன்றும் கிடையாது. இந்த உடன்படிக்கை எது மேன்மை உள்ளதாக்குகிறது என்று சொன்னால், அவர் கொடுத்த அந்த விசேஷித்த வாக்கு தத்தங்கள், முன்னிருந்ததை விட விசேஷமான வாக்கு தத்தங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யார் வாக்கு பண்ணி இருக்கிறார்? தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதுதான் இங்க ரொம்ப விசேஷம். அவர் பொய்யுரையாதவர். அவர் எப்படியோ அப்படியே தான் அவருடைய வாக்கு தத்தம். அவரை நம்பலாம், முற்றிலும் நம்பலாம். அவருடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஒரு ஆளுடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம், இல்லையா? அப்ப தேவன் இந்த புதிய உடன்படிக்கையில வாக்கு தத்தங்களை பண்ணி இருக்கிறாரு. அவர் பொய் உரையாத தேவன். அவர் வாக்கு தத்தம் ஒன்று நிறைவேறலைன்னா என்ன ஆயிடும்? அவரே பொய்யராக ஆய்விடுவார். அவருடைய மரியாதையும் மதிப்புமே கெட்டு போயிடும். அதனால அவர் வாக்கு தத்தங்களை அவர் முறிக்கிறது இல்லை. அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றாமல் விடுகிறதே கிடையாது. அந்த வாக்கு தத்தங்கள் சொன்னா நிச்சயமாக அதை நிறைவேற்றியே தீருவார். அப்ப புதிய ஏற்பாடுனா என்னன்னு நீங்க புரிந்து கொள்ளணும். புதிய ஏற்பாடுன்னு சொன்னா விசேஷித்த வாக்கு தத்தங்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு விசேஷித்த உடன்படிக்கை. இது புதிய ஏற்பாடுன்னு எதை சொல்றோம்? சொல்லியிருக்கு இல்லையா? அந்த எழுதினவருடைய மரணம் வர வரைக்கும் அது புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எஃபெக்டுக்கு வர முடியாது. அப்ப நான் கேட்கிறேன், புதிய உடன்படிக்கை எப்போ எஃபெக்டுக்கு வந்தது? இயேசுனுடைய கல்வாரி சிலுவையின் மரணத்துக்கு பிறகுதான் அந்த புதிய உடன்படிக்கை எஃபெக்டுக்கு வந்தது. அப்ப புதிய உடன்படிக்கைங்கிறது எங்க ஆரம்பிக்குது பாருங்க. மத்தேயு 1 திருப்புங்க சொல்றேன். எங்க ஆரம்பிக்குது புதிய உடன்படிக்கை? காமிக்கிறேன் பாருங்க. 1 திருப்பிட்டீங்களா? கரெக்டா திருப்பி வச்சுங்க. அந்த 1 திருப்பின பிறகு இன்னும் ஒரு பக்கம் திருப்புங்க. அப்படி திருப்பினீங்கன்னா என்ன இருக்குது? ஒரு வெள்ளை பேஜ், வெறும் புதிய ஏற்பாடுன்னு இருக்குது. அப்பனா என்ன அர்த்தம்? இங்க இருந்து புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குதுன்னு. ஆனால் டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா அது தப்பு. ஏன்னு சொன்னா, நம்ம இப்பதான் வாஸ்தவம், மரண சாசனம் எங்க உண்டாயிருக்குதோ அங்க மரணம், அது எழுதினவனுடைய மரணம் உண்டாக வேணும். இல்லைன்னா அந்த சாசனம் பிரயோஜனமே கிடையாது. என்னைக்கு மறிக்கிறாரோ அப்பதான் அந்த சாசனத்துக்கு எஃபெக்டே வருகிறது. புதிய ஏற்பாடுன்னு இங்கே போட்டிருந்தா கூட புதிய ஏற்பாடு இங்கே ஆரம்பிக்கல. இதையும் இன்ஸ்பயர்டுன்னு நினச்சிக்காதீங்க. அது எப்படிங்க புதிய ஏற்பாடுன்னு போட்டிருக்கு, நீங்கள் இங்கே ஆரம்பிக்கலன்றீங்களா? அது பரவாயில்லைங்க. இங்கே இது தேவனால் அருளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, இதை மாற்றிடாதீங்க என்னாதீங்க. இது நமக்கு அடையாளம் காட்டுறதுக்காக போட்டிருக்காங்க இல்லையா? புதிய ஏற்பாடுன்னு இங்கே அவங்க போட்டு வச்சுருந்தாலும் மத்தேயு 1 முந்தின பக்கத்தில் புதிய ஏற்பாடுன்னு போட்டு அப்புறம் மத்தேயு 1 ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போட்டிருந்தாலும் புதிய ஏற்பாடு அங்கே ஆரம்பிக்கல. எங்கே ஆரம்பிக்குது? எங்கே ஆரம்பிக்கணும்? மத்தேயுல பார்த்தீங்கன்னா 28 தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அங்கே தான் அவர் மரித்து உயிரோடு எழும்புகிறார். அங்கே தான் போடணும். ஆக்சுவலாக
மார்க்கில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கடைசி அதிகாரத்துலேருந்து தான் வரும். லூக்காவில் பார்த்தீங்கன்னா அது அப்படி கடைசியில் தான் வரும் இல்லையா? யோவானில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கடைசி சில அதிகாரங்களில் தான் வரும். அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இயேசு, யோவான் ஸ்நானகன் இவங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, போதிக்கிறாங்க, அற்புதங்கள் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கையின் கீழே செய்யப்பட்ட ஊழியங்கள், காரியங்கள். புதிய உடன்படிக்கை எப்போ எஃபெக்ட்டுக்கு வந்தது? இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு தான் புதிய உடன்படிக்கை. அவர் மரித்த உடனே தான் புதிய உடன்படிக்கை இங்கே எஃபெக்ட்டுக்கு வருகிறது. அதனால தான் அந்த பாத்திரத்தை எடுத்து இதை பானம் பண்ணுங்கள்னு சொல்லி, இது அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா? சரி, அப்போ புதிய உடன்படிக்கை மரணத்தில் ஆரம்பிக்கிறது. இயேசு மரிக்கும் போது தான் இது எஃபெக்ட்டுக்கு வருது. அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு மரித்த பிறகு ஆரம்பிக்கிற அந்த புதிய உடன்படிக்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எபிசல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்தீங்கன்னா அது வந்து சரித்திர புஸ்தகம். ஆதி திருச்சபை, இந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையில் என்னென்னலாம் நடந்ததுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அதில் பெருசாக வாக்குத்தத்தங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் திருச்சபையினுடைய ஆரம்பம், அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் எழுதிட்டு. அதுக்கப்புறம் ரோமர்லேருந்து ஆரம்பிக்குது பாருங்க. ரோமர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தது. அதனால் அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாசிக்கணும். அதெல்லாம் என்ன, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த நித்திய சுதந்திரம், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த விசேஷமான வாக்குத்தத்தங்கள், இந்த விசேஷத்த உடன்படிக்கை, பெட்டர் கவர்னன்ட்ல பெட்டர் ப்ராமிசஸ்ன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் எங்கே இருக்கிறது? அங்க ரோமர்லேருந்து வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வசனங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் அதுதான் புதிய உடன்படிக்கை, அதுதான் கான்ட்ராக்ட், அதுதான் வில். இந்த வில்லுடைய மெயின் போர்ஷனுக்கு அங்கே வந்துடுறோம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக வாசிக்கணும் பாருங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, பையன் பைபிளை பண்ணால் படிக்கிறதே இல்லைங்க. எவ்வளோ சொல்லி பார்த்தோம் படிக்கிறது இல்லை, திட்டி பார்த்தோம் படிக்கல, எல்லாம் சொல்லி பார்த்தோம் படிக்கல, கெஞ்சி பார்த்தோம் படிக்கல. கடைசியில் உங்கள் சபைக்கு கூப்பிட்டு வந்து நீங்கள் சொன்னீங்க அவனுக்கு இது சக்ஸஸ் புக்குன்னு. அடுத்த நாள் காலேஜுக்கு போகும்போது பைபிளை மொல்லமாக எடுத்து பையில் வைக்கிறான். அவன் என்ன பைபிளை வாசிக்கவே மாட்டேன், நீ இப்போ எடுத்து பையில் வைக்கிறேன்னா, இல்லை 1 மணி நேரம் போக வேண்டியது இருக்குது பஸ்ஸில், அதனால் வழியில் படிச்சுக்கிட்டே போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா பாஸ்டர் வேறு இது சக்ஸஸ் புக்குன்றார், என்ன தான் இருக்குது இதில், கொஞ்சம் படிச்சிருவோமேன்னு. எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். பைபிள் படிச்சியா, நீ படிக்கலாம், உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரணும். அவன் இது ஒரு பெரிய தண்டனை மாதிரி வச்சுருக்கான் பைபிள் படிக்கிறது. நம்மளும் இதை படித்து ஏதோ 2 அதிகாரம் ஒப்பிச்சிருவோம் அப்படின்னு. இது சக்ஸஸ் புக்குன்னு சொன்னோன்னா அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு பாருங்க. இது சக்ஸஸ் புக்குன்னா அப்போ போகிற வழியில் படிச்சுக்கிட்டே போவோம், என்னமோ விஷயம் இருக்குது இதில், அவ்வளோ சொல்கிறாரு அப்படின்னு படிக்கிறான். நான் சொல்லுகிறேன், இப்போ சொல்கிறேன், இதுக்கு பல பேர் வச்சிருக்கிறேன் நான். இப்போ சொல்கிறேன், இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை குறித்த உயில். உங்களுடைய நித்திய சுதந்திரம் என்ன? உங்களுக்கு தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் என்ன வைத்துட்டு போயிருக்கிறார்? அவர் எதுக்காக சிலுவையில் மரிச்சார்? எதை உங்களுக்கு கொடுக்கும்படியாக, உங்களுக்கு சொந்தமாக்கும்படியாக சிலுவையில் மரிச்சார்? உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? என்ன வச்சுட்டு போயிருக்கிறார்? அவர் உங்களுக்கு என்ன விட்டு சென்றிருக்கிறார்? உங்களுடையது என்ன? நீங்கள் யார்? நீங்கள் என்னத்தை உடையவர்களா இருக்கிறீர்கள் என்பதை காட்டக்கூடிய வார்த்தைகள். அதனாலதான் இதை நான் போதிப்பதிலே எனக்கு அதிக ஈடுபாடு இருக்கிறது. ஏன்னு சொன்னா இது வந்து வெறும் பிரசங்கம் இல்லை, இது நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது, நாம் என்னவா இருக்க முடியும், நான் என்னவா இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன இருக்கிறது, நான் எப்படியெல்லாம் இருக்க முடியும் அதனால அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவைகள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப இது என்னை குறித்த, உங்களை குறித்த ஒரு விளக்கம். கிறிஸ்துவின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக நான் இன்றைக்கு என்னவா இருக்கிறேன்? Who am I? நான் யார்? நான் ஒரு புது சிருஷ்டி. வேத வசனம் சொல்லுது பாருங்க, நான் ஒரு புது சிருஷ்டி, பழையதெல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயிற்று என்று சொல்லுகிறது. அநேகம் பேருக்கு என்ன பிரச்சனைனா, பழசையே நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய பழைய பாவம், பழைய குறைகள், பழைய தவறுகள்,
எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தங்களை பழையவர்களாகவே அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், பழையவர்களெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அது ஒரு வசனம் முன்னாடி வாசித்து பாருங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அப்புறம் தான் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்க. இதை தான் பார்க்கிறோன்றாரு. ஒருவன் எப்படி பார்க்கிறோமா? மாம்சத்தின்படி அறியும். அவன் என்ன ஜாதி, என்ன குலம், கோத்திரம், ஏழையா, பணக்காரனா, எங்கிருந்து வந்தான், எந்த ஊரு, ரொம்ப படிச்சிருக்கானா, படிக்கலையா, இதெல்லாம் மாம்சத்தின்படி அறியும். அது டோன்ட் கேர்ன்றார். அதை பற்றி நாங்கள் பார்க்கறது இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அதுதான் அப்படிதான் பார்க்குறோம். அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறானா அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நிறைய பாருங்க, இதை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல வருஷத்துக்கு முன்னால நான் இதெல்லாம் கேட்க ஆரம்பித்த போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பாருங்க, நான் நினச்சிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு மூலையில் இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை பற்றி யார் பெருசாக நினைக்கிறா? நம்மெல்லாம் என்ன ஒன்றும் கிடையாது. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பிரசங்கங்கள் வேறு நடக்குது. அதனால் நான் கன்ஃபார்ம்டு ஃபெயிலியராக இருந்தேன். நம்மெல்லாம் என்ன, நம்மெல்லாம் ஒன்றும் கிடையாது. உலகத்தில் எங்கெங்கேயோ எல்லாம் அப்படியோ இருக்கிறாங்க, நம்ம எங்கேயோ மூலையில் கிடக்கிறோம். அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. ஆனால் ஒரு விதமான பிரசங்களை கேட்க ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு கண்கள் திறக்க ஆரம்பித்தது பாருங்க. அது என்னன்னா, அவர்கள் செய்த காரியம் என்னன்னா, இந்த வசனத்தை எடுத்து அந்த மனுஷன் தான் எனக்கு முதல்ல காமிச்சாரு. இது ஒரு வில். இந்த புதிய ஏற்பாடுங்கிறது விசேஷித்த வாக்கு தத்தங்கள் அடங்கிய விசேஷித்த உடன்படிக்கை. இது இயேசு ரத்தம் சிந்தி சிலுவையில் மறித்து இந்த உடன்படிக்கையில் எழுதியிருக்கிற வாக்கு தத்தங்கள் காரியங்கள்லாம் உனக்கு சொந்தமாகும்படி அவர் சிலுவையில் மறித்திருக்கிறார். இதுதான் பைபிள்னு எனக்கு முதல் முறை நான் அப்படிலாம் யோசித்ததே கிடையாது. நாங்கள் குட் ஃப்ரைடேன்னு கோயிலுக்கு போனோம். 7 வார்த்தைகளை சொன்னாங்க. அதே 7 வார்த்தை தான் அடுத்த வாரம் பரிசுன்னு சொன்னாங்க. சரி, அவர் என்னமோ தொங்குனாராம், 7 வார்த்தையை சொன்னாராம். அந்த 7 வார்த்தையை கேட்டுட்டோம். நாங்களும் அவருக்காக கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு, அவர் இப்படி தொங்குனாருன்னு சொல்லிட்டு அவருக்காக 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு அன்னைக்கு பூரா சாப்பிடாம இருந்துட்டு 3 மணி வரைக்கும் எல்லாம் பண்ணோம் பாருங்க. சில நேரத்தில் நாங்கள் 40 நாள் கூட சாப்பிடாம இருந்தோம். கறி மீன் சாப்பிடாம இதெல்லாம் அவர் சிலுவையில் மறிச்சாரு, எல்லாம் பண்ணாரு, நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் போனோமே ஒழிய, அவர் எதுக்காக மறிச்சார், என்னத்தை கொடுக்கும்படியா மறிச்சார், என்னத்தை கொடுத்திருக்கிறாருன்னு அப்படியெல்லாம் யாரும் சொன்னதே கிடையாது. அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டார், நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னாங்க. சரி, அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது பாருங்க. நான் ஒரு புதிய இடத்துக்கு போன பிறகு அவங்க புது விதமாக போதிக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொல்கிறாரு, நீ கஷ்டப்படணும்னு அவர் கஷ்டப்படலை, நீ நன்றாக இருக்கணும்னா அவர் கஷ்டப்பட்டாரு. அவர் பட்ட பாடுகள்லாம் உனக்காக. அவர் செத்தார். ஏன்? அவர் எழுதி வச்சிருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உனக்கு சொந்தமாகட்டும்னா அவர் செத்தார் அப்படின்னு போதிக்கிறத முதல் முறையாக நான் கேட்டேன் பாருங்க. கேட்டதிலிருந்து எனக்கு ஏற்றம் தான். அதை கேட்ட மாத்திரத்திலே எனக்கு என்னமோ என் உள்ளம் சொல்லுது, இதுதான் கரெக்ட், இதுதான் சரி. எனக்காக அவர் செத்தார், எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார், எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கும்படியாக. ஏன் எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கணும்? ஏன்னா அப்படித்தான் கடவுள் முதல்ல உண்டாக்கி இருந்தார் மனுஷனை. எல்லாத்தையும் அவன்கிட்ட தான் கொடுத்தாரு. அவன் தான் கெடுத்து விட்டான். எல்லாத்தையும் கொண்டு போய் பிசாசின் கையில் கொடுத்துட்டு வந்துட்டான். அவன் அதை திருப்பி பெற்று தரும்படியாக தான் இயேசுவாகிய தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சாரு. கடவுளுடைய நோக்கம் எப்பவுமே எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பதுதான் அவருடைய நோக்கம். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், எல்லாம் உங்களுடையது. அவர் சொல்றாரு, வாசிருக்கீங்களா? எல்லாம் உங்களுடையது. ஆனா அந்த வசனம் மட்டும் நாங்க சொல்றது இல்லை. அந்த காலத்துல நாங்க சில வசனங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டோம், அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. மலையை பார்த்து பேசுறது, கோ டெல் இட் ஆன் த மவுண்டன் பாடணும். கோ டெல் த மவுண்டன் டு கோன்னு பாடினதே கிடையாது. நாங்க ஒரு கிறிஸ்மஸ்க்கும் கோ டெல் இட் ஆன் த மவுண்டன், கோ டெல் இட் ஆன். அடுத்த வருஷம் வந்தா திருப்பியும் கோ டெல் இட் ஆன் த மவுண்டன் தான். that Jesus Christ is born. இந்த கோ டெல் இட் ஆன் த மவுண்டன் பாட்டு நல்லா தெரிஞ்சது. ஆனா கோ டெல் த மவுண்டன் டு கோ,
மலையை பார்த்து நீ போ, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி யாரும் போதிச்சது? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்பவும் கோ டெல் இட் ஆன் தி மவுண்டன் தான் ஓடிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா நானும் பார்க்குறேன். கொஞ்சம் மாற்றி மலையே நீ விலகி போன்னு கொஞ்சம் பாடினா எவ்வளோ நல்லா இருக்கும். அது என்ன பாட்டு? அது இது என்ன? அது இயேசு சொன்னது. அது அப்படியே பாட்டா பாடினா என்ன? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அந்த வார்த்தைகள் தான் எனக்கு ரொம்ப அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா அதுக்கு தான் வந்தார். அவரை போல என்னை மாற்றும்படியா வந்தார். அவர் சொல்றாரு மலையை பார்த்து நீ சொல்லுன்னு. நம்ம மலை மேல நின்றுட்டு என்ன சொல்றது? அதுலயே இருக்கிறோம். கொஞ்சம் மாற வேண்டியது, நிறையவே மாற வேண்டியது இருக்குது. மதுரையில் போதகர் சாம்பி செல்லத்துரை வெற்றி வாழ்வு கருத்தரங்கில் பேசுகிறார். நாள் அக்டோபர் 23, 24 செவ்வாய் மற்றும் புதன். நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3. மாறிடா இம்மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பென்னாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. மாறிடா இம்மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பென்னாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதே நாளம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. ஈசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. ஆவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. ஈசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதே நாளம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதே நாளம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாரும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோ